நாமெல்லாம் மனுஷங்க தானே. இந்த பொண்ணு ஒண்ணும் கல்லோ மண்ணோ இல்ல, ரத்தமும் சதையும் இருக்கிற மனுஷி. நீங்களும் ஒரு பொம்பளை வர்க்கம் தானே. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கும் புரியாதா? அவங்க அப்பாவுக்கு தான் தெரியாது, அவங்க அம்மாவுக்காவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. இந்த பொண்ணை போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? மனசாலையும் உடம்பாலையும் பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். கால்ல ரத்தம் வர அளவுக்கு முட்டி போட வச்சிருக்கீங்க. ஏன் சார், ஊருக்கெல்லாம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்றீங்க, உங்க மச்சானுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மொத்த குடும்பத்தையும் உள்ள போட்டுருவாங்க. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. பொண்ணுங்களா நடத்த சொல்லுங்க. முதல்ல அவங்கள ஒரு மனுஷ உசுர நினைங்க. இன்னும் 7th செஞ்சுரியிலே இருக்கீங்க. அம்மா, நாம என்ன தப்பு பண்ணோம்? டாக்டர் நம்மளையும் சேர்த்து திட்டிட்டு போறாங்க. டேய், அவங்க நம்மள குறிப்பா சொல்லலடா. பொதுவா பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துற எல்லாரையும் மொத்தமா திட்டிட்டு போறாங்க. புஷ்பா, சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நமக்கு ஒரு புள்ள இல்ல, 2 புள்ளைங்க. ஒண்ணு அகில, இன்னொன்னு என் மருமக பூங்குடி. என்னங்க சொல்றீங்க? ஆமா புஷ்பா, இனிமே அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப போறதில்ல. அவளை இங்க வச்சே படிக்க வைக்க போறேன், இங்க வச்சே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இனிமே அந்த வீட்டுக்கும் என் மருமகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏங்க, நீங்க ஏதோ கோவத்துல பேசுறீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்ல புஷ்பா, அவன் என் மருமகளை தூக்கி போட்டான். கிழிஞ்ச துணி மாதிரி குப்பை தொட்டில தூக்கி போட்டான். பாவம், என் மருமக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பா? ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டிய கூட எடுத்து மடியில வச்சு ஆசையா கொஞ்சறாங்க. இவ மனுஷி இல்லையா? பெத்த பொண்ணு தானே. அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 2 வார்த்தையாவது ஆசையா பாசமா பேசி இருந்திருப்பானா? முதல்ல பொம்பளை புள்ளன்னு வெறுத்தான், அடுத்தது இவ ராசி இல்லாதவன் ஒதுக்கி வச்சான், அதுக்கு அடுத்து இப்போ ஒட்டு மொத்தமாவே தூக்கி எறிஞ்சிட்டான். சரி விடு, நல்லது தானே. கஞ்சங்கையில கிடைச்ச காசு மாதிரி அந்த இருட்டுக்குள்ளே கடந்த வாழ்க்கை நாசமா போயிருக்கும். இனிமே இந்த மாமா வீட்டுல சுதந்திரமா இருப்பா, சந்தோஷமா படிப்பா. இத்தனை நாளா அங்க ஜெயிலே கடந்துட்டா இல்ல, அதுக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து இங்கே சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பா. சரி, நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். இவ்வளவு பாத்து. சரிப்பா.